தங்கச்சி கொடுத்துடி நல்ல வாயில வந்து தங்கச்சி கொடுவா. ஏண்டா இவ்வளவு கியூட். ஐயோ குடுறி. தக்காளியோட தங்கச்சிக்கு இன்னைக்கு பர்த்டே வேற, அதுக்கு தான் ஒரு கிஃப்ட் வாங்கலான்ட்டு ஆர்டர் போட்டேன். இது வந்து தக்காளிக்கும் தெரியும், அவள்கிட்ட சொல்லிட்டேன். என்னதுடா இது என் தங்கச்சிக்கு வாங்கியிருக்க? அதான் சொன்னேனே, காதல் மயக்கத்துல இருக்கும் உன் தங்கச்சி. விளக்க மாத்து மயக்கத்துல. என்னடா உன் தங்கச்சி பாவண்டி. என்ன பாவம்? கம்முனாடி பேரு, எனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்துருப்பியாடா? இல்லையே மாப்பிள்ளை எங்கடா போன எத்தனை நாளைக்கு? எங்கடா முடிவெட்டு எங்க போய் என்ன முடிவெட்டு இப்போ காட்டு திரும்ப காமுக்க சைனா வேற மாதிரி இருக்காயா? சாவுடா ஏ வாசியா வாங்க, உனக்கு இன்னொன்று வாங்கி தரேன். மக்களுடைய தங்கச்சி கத்திரிக்காய். ஐயோ எதுவும் சொல்லக்கூடாது, என்னையும் வாழ்வாழும் பையன். லவ் தான் பண்றோம். நீயே வச்சுக்க, உன் தங்கச்சிட்டு என் ஆர்ட் இருக்காது, பார்த்து பத்திரமா. ஹலோ நண்பா, நான் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம். இன்றைக்கி வந்து தக்காளியோட தங்கச்சிக்கு பர்த்டேங்க. அவளுக்காக ஒரு கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்தால் இவ பிடிங்கிக்கிட்டா. எனக்கு சரியான டென்ஷன் வேறு. இப்படி 2 வரையும் பாருங்கள், ஃபுல்லாக ஃபன்னாகவே இருக்கும். பட் கொஞ்சம் கடுப்பாக ஆகிட்டு எனக்கு. எதுக்கு தான் அப்படி இருக்கான்னு தெரில. நல்லா க்யூட்டாக இருந்துச்சுங்க, அதை பிடிங்கிட்டாங்க. திரும்ப கொடுக்கவும் மாட்டான். எப்படியோ 2 வரையும் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. லவ் யூ. ஏப்பா, இது வண்டியாக இருக்கிறதுல பாதி வீடு போய்டும் போல இருக்கு நமக்கு. ஆத்தாடி. ஹலோ நண்பா, நம்பிசைலாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பார்சல் ஒன்று ஆர்டர் போட்டாங்க. தக்காளியோட தங்கச்சிக்கு இன்றைக்கி பர்த்டே வேறு, அதுக்கு தான் ஒரு கிஃப்ட் வாங்கலான்ட்டு ஆர்டர் போட்டேன். இது வந்து தக்காளிக்கும் தெரியும், அவள்கிட்ட சொல்லிட்டேன். கண்ணாவுன்னு திட்டினா, என் தங்கச்சிக்கு நீ எதுக்கு வாங்கி கொடுக்குற அப்படின்ட்டு. நான் தானடி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னேன். அதான் இப்போ இந்த பார்சலை வாங்கிட்டு, அப்புறம் தக்காளியோட ஃபோன் உடஞ்சிச்சிங்க. சுக்குநூறாக நொறுங்கி எரிஞ்சிச்சு அதோடய ஃபோனு. அதை அப்படியே கொடுக்கணும். அதோடய ஃபோன்னா பழைய ஃபோனு, இப்போ வச்சுருக்க ஃபோன் இல்லை, பழைய ஃபோனு. அது பேட்ரி உப்பு போய் வெடிச்சிட்டான்னு தெரில, அதை போய் கொடுக்கணும். உள்ளே கூடன்னு சவுண்டு கேட்குது பேட்ரியில், என்ன ஆச்சுன்னே தெரில. அதான் அப்படியே அதையும் கொடுத்துட்டு அந்த கிஃப்ட்டை வாங்குவேன். கண்டிப்பாக அவளே ஆச்சரியப்பட்டுருவா. பார்ப்போம் என்ன, அவளுக்கு தெரியாது. ஆனால் கிஃப்ட்டு வாங்கிக்கின்னு தான் சொன்னேன். பார்சல் வந்துட்டு போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னேன். போய் வாங்கிட்டு அப்படின்னா, ஆனால் அவளுக்கு தெரியாது என்னான்னு. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஃபோனை கொடுக்கணுங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடை திறந்துருக்கு. எம்மா, இதை வேற போட முடியல ஸ்டாண்டு. நான் இது பேட்ரி போயிட்டுன்னு நினைக்கிறேன் இந்த ஃபோனு. பேட்ரி மாற்றணும். பட் எல்லாம் எடுக்குதாண்ணா, சார்ஜ் போட்டால் அப்படி தான் இருக்குது. ஒரிஜினல் எவ்வளோ வரும்? ஒரிஜினல் போட்டுறீங்களா? எப்போ வாங்கிக்கலாம்? சரி, ஓகே, ஒரிஜினல் போட்டு. ஓகே, அப்புறம் போயிட்டு பார்சல் வாங்கிட்டு வருவாங்க. என்ன பஸ் ஸ்டாண்டு ஓன்ருக்கு. அத்தாடி போலீஸு என்ன இப்படி பார்க்குறாரு நம்மள. 3 நாளாவது வந்து இப்போ தான் வாங்க போகிறேன். இன்றைக்கி தானே பர்த்டே, அதனால் யாரும் கமெண்ட் மட்டும் பண்ணிடாதீங்க சொல்லிட்டேன். தக்காளி அக்கா தங்கச்சி பர்த்டேன்னு கொன்றுவான்னு. ஓகே, எடுத்துப்பா. சரி, தக்காளியோட தங்கச்சிக்கு பார்சல் வந்துட்டு. தக்காளியோட தங்கச்சி கத்திரிக்காய். ஐயோ எதுவும் சொல்லக்கூடாது, என்னையும் வாழ்வாழும் பையன். போக வேண்டியதான். ஆஹா, காசு எடுத்துகிட்டு வரல. அடிக்கிற வெயிலுக்கு அவளுக்கு ஜூஸாக தான் வாங்கிட்டு போகலாம். தக்காளிக்கு ஃபோனு எடுத்துகிட்டு வரலங்க. நீங்கள் இது என்னவா இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே கமெண்ட் பண்ணணும். ஏன்னா கடைசியாக இந்த வீடியோவில் காட்டிடுவேன். அவள்கிட்ட பிரித்து காட்டணும். என்னென்னு அவளும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கா. போயிட்டு அவள்கிட்ட காட்டுவோம். இது என்ன மூட்டை மாரி இருக்குது, உள்ளே என்ன இருக்கும்?
வேதடை. இங்கே வேதடையை மறந்துடுறேங்க அடிக்கடி. இப்போ போட்டதா அடிக்கடி மறந்துடுறேன் இங்கே இருக்குன்னு. கடுப்பாகுது. ஊர் வேறு டெவலப் ஆகுதுங்க கோட்டூர். எனக்கே அது ஆச்சரியமாக இருக்குது. இப்போ நான் கோட்டூர்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன்ல, இதை பார்த்தே கரெக்டாக வந்துடுறேன் என் வீட்டுக்கெல்லாம். வந்து என்னை பார்த்துட்டு போகிறாங்க, அப்புறம் தக்காளியை பார்த்துட்டு போகிறாங்க மாப்பிள்ளை. அது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது ப்ரோ. பட்டு வந்து எனக்கு கொஞ்சம் ஷையாகிடுது. வீட்டுக்கு வந்தோடனே எல்லாம் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க பக்கத்து வீட்டிலலாம். முன்ன தான் கேவலமாக பார்த்தாங்க, இப்போ என்ன ஆச்சரியமாக பார்க்குறாங்க. முன்னெல்லாம் ஊதாரி தினமாக லவ் பண்ணிக்கிட்டு நாசமாக போயிட்டு இருந்தேன்னா அப்போ என்னை கேவலமாக பார்த்தாங்க. இப்போ இவன் இப்படி இருக்கானா அப்படின்ட்டு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஓகே, தக்காளி வர சொல்லி இதை காட்டுவோம். கண்டிப்பாக கடுப்பாகிடும், ஏன்னா அவளுக்கு இந்தமாரி வாங்கி கொடுத்ததே இல்லை. இல்லையே மாப்பிள்ளை எங்கடா போன எத்தனை நாள்? இங்கே வாடா, என்னடா முடிவெட்டு இங்கே வாடா. இதுவா சும்மா பஞ்சு மிட்டாய் உனக்கு வேணுமா? திங்கிறியா? அதெல்லாம் திரும்ப. சரி, எங்கே போயிருந்த எத்தனை நாளா? இங்கே பாரு என்னைய இத்தனை நாள் எங்கே போயிருந்த? இது என்ன முடிவெட்டு? இப்போ காட்டு திரும்ப. காமுக்க சைனாக்கார மாரி இருக்காயா? ஆ, இங்கே வா, டவுசரை ஒத்து விட்டுறேன். ஏன்? சரி வா. ஓகே, அவளை கூப்பிடும். A few moments later. ஓகே, அவள் வராங்க, மாஸ்க்கு போட்டு வரா. அவள் வேற தங்கச்சியை பார்க்க போகிறா. அப்படியே இதை கொடுத்து விட்ருவோம். என்ன நடக்க போகுதுன்னு தெரில. அதான் மேடம் கிளம்பி வராங்க. நான் பார்த்தோன்னா வாயை பொழந்துட போகிறா. எனக்கு வேறு அது வேறு பயமாக இருக்குது. குட்டியாக இருந்தாலும் நச்சுன்னு இருக்குங்க இந்த பார்சலு. இதனால தான் தக்காளியோட தங்கச்சியில் அப்புறம் நல்லா தானே வாங்கி கொடுக்கணும். நீ என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? வரட்டும். டக்குன்னு உள்ளே பார்த்தா ஹார்ட்டின் பொம்மை இருக்கணுமா? எனக்கு அவ்வளோதான், கொன்றுவா. அதோட என்ன செத்துருவேன். ஐயோ, வரவே மாட்டா பாருங்களேன். எவ்வளோ ஆகிடு கிளம்புவ? வாடி சீக்கிரம். ஐயோ, என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இந்தா பார்க்கணும். நீ என்னதுடா இது என் தங்கச்சிக்கு வாங்கியிருக்க? அதான் சொன்னேனே, காதல் மயக்கத்தில் இருக்க உன் தங்கச்சி. விளக்க மாத்து மயக்கத்துல. ஏன்டா எனக்குலாம் பர்த்டே வந்தா ஒரு ஊர்றி உன் தங்கச்சி பாவண்டி. என்ன பாவம்? பிரிச்சு பாரு, உன் தங்கச்சிக்கு எவ்வளோ அழகா கியூட்டா வாங்கிட்டு வந்துரு. ஏன்னா இதெல்லாம் மனசாட்சி இல்லைடா உனக்கு. மனசாட்சி இல்லாம எல்லாம் இல்லை. பாரு, பிரிச்சு பாரு, அழகா இருப்பா வேற. அதுக்கு தான் வாங்கினேன். என்னது? ஹார்ட்டின் பொம்மை உன் தங்கச்சிக்கு நல்லா இருக்குல்ல? என்ன பொம்மை? ஹார்ட்டின் பொம்மை. ஏதாவது இருக்கா பிளேடு? இது பிளேடு எதுக்கு? இது பிரிகி. பத்திரமா போய் உன் தங்கச்சிட்ட கொடுத்துட சொல்லிட்டேன். பிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் இதை பார்ப்பேன். அது பிங்க் கலர்ல வந்திருக்கு. ஐயோ, என்னடி அழகா பிரிடி. ரெடி பொம்மை. இது ஸ்ட்ராபெரி பொம்மை. இப்படியே கொண்டு கொடுத்துரு. நான் உள்ள பார்ப்பேன். உள்ள காசு வச்சிருக்கேன் உன் தங்கச்சிக்கு. உள்ள சாக்லேட்லாம் வச்சிருக்கேன்டி. பிஞ்சிடும் பார்த்துக்க. பாரு பாரு. தங்கச்சி குடுத்துடி. நல்ல வாயில வந்து தங்கச்சி குடுவா. ஏண்டா இவ்ளோ கியூட். ஐயோ, குடுறி. உன் தங்கச்சிட்ட கொடுத்துங்க. நான் எவ்வளவு ஆசை. ஏண்டா கம்னாடி பேரே, எனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்துருப்பியாடா? அதை காட்டு. எவ்வளவு அழகா இருக்கு உன் தங்கச்சி மாரி. குடு என் தங்கச்சி. உன் தங்கச்சி சாவுடா. கால்ல வாசியா வாங்க. உனக்கு இன்னொன்று வாங்கி தரேன். உடனே வந்துடும். இன்னைக்கு பார்சல் போட்டா உடனே வந்துடும். தங்கச்சிக்கு அப்படி வாங்கி கொடுத்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். லவ் தான் பண்றோம். லவ் தான் பண்றோம். திரும்ப பிஞ்சிரும். முகர கட்டிங்க என் தங்கச்சி கேக்குதா? என்ன நான் எவ்வளவு அழகான்னு தெரியுமா? குடுறி. நான் தர மாட்டேன். ஐயோ, குடுறி. உன் தங்கச்சிக்கு ஆசையா வாங்கினது ஒழுங்கா கொடுத்துரு. என்னை பத்தி தெரியும்ல. சரி, காட்டாத. ஐயோ, இரு, நான் பார்த்து தானே கொடுக்குறேன். என்னடி இது உனக்கு? அப்புறம் இன்னைக்கு அவளுக்கு பர்த்டே வச்சுட்டு எப்படி அப்புறம்? அவளுக்கு சாக்லேட் மட்டும் வாங்கி கொடு. பொம்மைனா நான் தர மாட்டேன். ஐயோ, பாருங்க. போய் தொடாடி. உன் தங்கச்சிக்கு நானே வாங்கி. உன் தங்கச்சிக்கு நான் பார்த்துக்கிறேன். நீ ஒண்ணு கிளிக்க வேணாம் கம்னாடி பேரே. உன் தங்கச்சிட்டு என் ஆர்ட் இருக்கு, அதை பார்த்து பா பத்திரமா. திருந்தே மாட்டியா? போச்சுரா. போடி போ. வேற என்ன இங்கே ஒழுங்கா கொடுத்துரு பொம்மைய. ஐயோ, ஓடுறாரு. கடுப்பாகுதுங்க. எதுவுமே வாங்க முடியல. இவங்களுக்கு கிட்ட வந்து காற்றே விடாது. ஒழுங்காக செருப்பாக வாங்கி தரேன். செருப்பை கொண்ட கொடு. உன் தங்கச்சிக்கு அடிச்சு போகிறப்ப போ. உன் தங்கச்சி வச்சு மொத்தம் சொல்கிறேன். கடுப்பாகுது. இவள்கிட்ட இருக்கவே முடியல. எது வாங்கி கொடுத்தாலும் அது வச்சுக்குது. உன் தங்கச்சிக்கு கஷ்டப்படாது. எவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு பொம்மை. ஓகே,
வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். போய் தங்கச்சியை பார்க்க போகிறோம்.